Hello guys, welcome back to our channel. என்னடா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா வீடியோவை? ஆமாம், நேற்றே நான் சொன்னேன் புஷ்டு பியரிங் நம்ம இன்னைக்கு வரைய போகிறோன்ட்டு. ஆமாங்க, இன்னைக்கு புஷ்டு பியரிங் தான் ஆட்டோகேடில். திருப்பியும் ஆட்டோகேட்னு ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கிளியராக கேட்கு. இருந்தாலும் நம்ம இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்ஸ் தான் செட் பண்ணுவோம். லிமிட்ஸ் கிளிக் பண்ணிட்டு லோயர் கேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசிக் வீடியோன்னு சொன்னேன். 0,0 தான். அடுத்து அப்பர் ரைட் கார்னர் எவ்வளோனா அது நம்மளாக வைக்கிறது தான். மேக்ஸிமம் நான் 500 வச்சுக்கிடுவோம். 500 எல்லாருமே A4 ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. நம்ம இருந்துக்கிட்டு இதில் இதுக்கு நம்ம நார்மல் இதாகவே வைப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வரைய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஜூம் என்ட்ரி பண்ணுங்க. ஜூம் என்டர் என்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஓஎஸ் ஸ்னாப் இதை எல்லாரும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. உங்கள் இதில் ஏதாவது சென்டர் பாயிண்ட் ஆனாலும் எதுவும் காட்டலைனாலும் ஓஎஸ் ஸ்னாப் தாங்க ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, இப்போ ஆர்த்தோவை ஆன் பண்ணிட்டுக்கோங்க. ஆர்த்தோ ஆன். இப்போ லைன் வரையலாமா? எல் லைன் என்டர். ஒரு லைன் வரைங்க. ஃபஸ்ட்டு 16 mm, அடுத்து ஒரு 80 mm, திருப்பி ஒரு 16 mm. எனக்கு மேலே பார்த்து எவ்வளோ வேணும்னா இது ஒரு 15 mm. 15 mm. திருப்பி எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா ஒரு 16, 80, 16 தந்துட்டு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கீழே ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. இவ்வளோ தான், ஒரு படம் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதுக்குள்ளேக்கு ஒரு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னுங்களா? ஆமாம், அதுக்குள்ளேக்கு ஒரு படம் முடிஞ்சிருச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா 35 mm. 35 mm வரைஞ்சிட்டு ஒரு சர்க்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணும்னா டயமீட்டர் 50 mm. டயமீட்டர் 50 mmனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக 25 mm தான் வேணும். 25 mm. ஓகேங்களா? எல்லாருமே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு நான் சொல்லிட்டா, யூனிட் செட் பண்ண விட்டுருப்பீங்க. யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. கமெண்ட்ஸில் எல்லாருக்கும் என்ன டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா ப்ரிசிஷன் 2 0 தான் இருக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் எம்எம்ல வைக்காமல் இன்ச்சஸில் வச்சுருப்பீங்க. நல்லா பாருங்கள், இன்ச்சஸில் இருந்துச்சுன்னா அது தப்பு. மில்லிமீட்டரில் தான் வைக்கணும், அதாவது எம்எம்லாம் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஓகே தந்துருங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. திருப்பி ஒரு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி இதே லைனை இங்கிட்டு நாங்கள் மிரர் பண்ண போகிறேன். MIR என்டர். இதை எதுக்கு ஏற்ற மாதிரினா இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் மிரர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, மிரரிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ட்ரிம் பண்ணுறேன். TR டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ட்ரிம் பண்ணுறது எல்லாமே நீங்களும் ட்ரிம் பண்ணிடுங்க கைஸ். ட்ரிம் பண்ணாமல் யாரும் பண்ண வேண்டாம். எல்லோரும் கம்பல்சரியாக ட்ரிம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இல்லை, அடுத்து என்ன பண்ணுன்னா ஃபில்லட் கமெண்ட். FILLET ஃபில்லட் கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட் நம்ம ரேடியஸ் தந்துக்கிடணும். ரேடியஸ் எவ்வளோன்னா ஆர்ன்றது கொடுத்துட்டு நீங்கள் ரேடியஸ் இப்போ நீங்கள் மேனுவலாக வைக்கலாம். ரேடியஸ் எனக்கு 5 mm தான். நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த லைன் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு என்டர். அதே 5 mmல தான் இங்கே திருப்பி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரு ப்ரெஸ் பண்ண நீங்கள் ப்ரீவியஸ் கமெண்ட் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா? அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தானே இருக்கும். அதனால் நீங்கள் என்ட்ரியே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கமெண்ட்லாம் எனக்கு வேணும்னா நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது போக இந்த வீடியோ எண்டில் நான் இதில் இருக்கிற ஒரு சூப்பர் கமெண்டை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதனால் எல்லோரும் நம்ம சேனல் எல்லோரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ SW ஐசோமெட்ரிக்கு மாற்றிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், SW ஐசோமெட்ரிக்கு மாற்றிக்கோங்க. இது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம ரீஜின் பண்ணணும். REGன்னு கொடுத்துருங்க. REG என்டர் தந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு என்டர். இப்போ நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். EXT ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ தூரத்துக்குன்னா
எனக்கு எவ்வளோ வேணும் இது 40 mm. 40 mm. என்னடா இது, நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு வரையணும்னு நினச்சேன், இது டாப் வியூவில் வச்சு வரைஞ்சிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? ஆமாங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3D ரொட்டேட்டுன்னு இருக்கும். 3D ரொட்டேட் சூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு தந்துருங்க. என்ட்ரு தந்துட்டு இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி நீங்கள் எங்கிட்டு இழுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் திருப்பி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். திருப்பி நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் கைஸ், நல்லா பாருங்கள். இந்த பாருங்கள், ரொட்டேட் ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இது ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்குது பாருங்கள். எனக்கு இது ஃப்ரண்ட் வியூவில் தான் கைஸ் இருக்குது. நான் என்னுடைய ஆக்சிஸ் ஆனது தான் மாறி இருக்கு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த ஆக்சிஸை சரி பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ இது கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆக்சிஸ் மாற்றினோடனே உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக இருக்கா? இதுதான் கைஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ திருப்பி ஒரு லைன் கமெண்ட் வரைஞ்சிக்கோங்க. எல் என்டர். எல் என்டர் கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்டில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேலே எவ்வளோ தூரம் வேணும்னா கிட்டத்தட்ட 35 mm 35 mmக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். சர்க்கிள் என்டர். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வச்சு தாங்க வரையணும். நீங்கள் எஸ்டபிள் ஐசோமெட்ரிக்கில் வச்சு வரைஞ்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. அதனால் சர்க்கிள் என்டர் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிளை வரைஞ்சிட்டு இப்போ இதை எஸ்டபிள் ஐசோமெட்ரிக்கு மாற்றிக்கோங்க. எஸ்டபிள் ஐசோமெட்ரிக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னொரு சர்க்கிளும் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இது எவ்வளோ தூரம் வேணும்னா எனக்கு இருந்துக்கிட்டு 12.5 வேணும். 12.5. திருப்பி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். இதே பாயிண்ட் தான். எனக்கு இது எவ்வளோ தூரம் வேணும்னா கிட்டத்தட்ட 16 mmக்கு எனக்கு வேணும். 16 mmக்கு வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதை எஸ்டபிள் ஐசோமெட்ரிக்கு மாற்றுறேன். இப்போ இந்த லைனை தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இஹெச்டி என்டர். இது எவ்வளோ தூரம் எனக்கு வேணும்னா கிட்டத்தட்ட எனக்கு இருந்துட்டு இது ஒரு 50 mm வேணும். 50 mm 50க்கு 5ன்னு வச்சிட்டோமா? இல்லையே, இருங்க கைஸ், நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த பாருங்கள், இந்த லைனை சூஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்திங்கன்னா 50 mm நம்ம இதில் வைக்க முடியும். 50 mmக்கு வச்சாச்சு. இப்போது இதை நம்ம இந்த சைடு மூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கிளிக் பண்ணிட்டு கான்சன்ட்ரேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே எனக்கு உள்ளே இருக்க இந்த லைன் ப்ளஸ் இந்த மேலே இருக்க இந்த லைன் சேர்த்து எனக்கு சூஸ் ஆகணும். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 mm முன்னாடி தள்ளி கொண்டு வர போகிறீங்க. அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி ஒரு நல்லா வெளில எடுத்துகிட்டு ஒரு 5 mm தள்ளி வச்சிட்டிங்கன்னா 5 mmக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வெளியில் கொண்டு வந்து வச்சிரும். இப்போ இதை புஷ் புல் பண்ண போகிறீங்க. ப்ரெஷ் புல்னா என்ன? PRESS. ப்ரெஷ் புல். ஒரு என்ட்ரு தந்துருங்க. இப்போது உள்ளக்கருக்கு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஹோலான கம்பல்சரி விழுந்துடும். பாருங்கள், எனக்கு அந்த இடத்துல ஹோல் விழுந்துருச்சு. பாருங்கள், எனக்கு ஹோல் விழுந்துருக்கு பாருங்கள், அங்கே ஹோல் விழுந்துருச்சா? இதே தாங்க இந்த ப்ரெஷ் புல்லோடைய ஒர்க்கு. இந்த ஹோலுக்காண்டி தான் இந்த ப்ரெஷ் புல்லான யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை நான் இருந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் இருந்துக்கலாம். இந்த பாருங்கள், எனக்கு இந்த லைன், அதாவது உள்ளே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், நான் ஹோலை காட்டுறேன் திருப்பியும். இங்கே பாருங்கள், ஹோல் பாருங்கள், ஹோல் விழுந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹோல் ஆனது விழுந்துருச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் வயர் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. வயர் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு நான் இருந்துட்டு இப்போ எனக்கு இதில் இங்கிட்டு ஒரு ஹோல் வரணும். எல்லாருமே சப்ராக்ட் தானே பண்ணுவாங்க, நீங்கள் இது ஹோல் பண்ணுறீங்க, ஹோல் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஆனால் சப்ராக்ட் பண்ணுறதோட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு ப்ரெஸ் புல் இருக்குது. அந்த இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் ஆனது சேவ் ஆகும். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தானுங்க, ரொம்ப சேவ் தானுங்க. அதனால தான் 16 mm மேலே எவ்வளோனா 15 mm. திருப்பி எனக்கு உள்ளக்க பார்த்து எவ்வளோ தூரம் வேணும்னா ஒரு 20 mm கொடுத்துட்டு இப்போ இதை டாப் வியூக்கு மாற்றிக்கோங்க. டாப் வியூவில் வச்சுட்டு எல் என்டர். இதை பாருங்கள், நான் வரைகிறது அப்படியே வரைங்க. இங்கிட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 6 mmக்கு வரும். 6 mm. இங்கிட்டு ஒரு 4 mm. 4 mm. இங்கிட்டு ஒரு 12 mm. 12. இங்கிட்டு ஒரு 8 mm. இங்கிட்டு 12 mm. இங்கிட்டு இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த லைனை டெலீட் பண்ணிடுங்க.
ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபில்லட் தான். FIL அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் ஆர் என்டர். இப்போ ரேடியஸ் எவ்வளோ தரோம்னா 4 mm. 4 mm வந்துட்டு இதையும் இந்த லைனையும் செல் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு என்டர். இந்த லைனையும் செல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கைஸ் 4 இதுலேயும் நம்ம செல் பண்ணணும். பாருங்கள் 4 இதுலையுமே செல் பண்ணுறேன் கரெக்டாக. செல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக. ஏன்னா ஜாயின் பண்ணி விட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த பாருங்கள் எனக்கு ஒன்று தனித்தனியாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது எல்லாமே ஜாயின் பண்ணணும். அப்படின்னா ஜே என்டர் கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். இந்த பாருங்கள் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் மிரர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வர போகிறேன்னா MI என்டர். இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு இதானும். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எதை பேஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன்னா இதை பேஸ் பண்ணி மிரர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எனக்கு இந்த சைடு மிரர் வந்துருச்சு. இப்போ இதை SW ஐசோமெட்ரிக்கு நான் மாற்றிக்கிடுறேன். SW ஐசோமெட்ரிக்கு மாற்றின பிறகு இதை நான் ப்ரெஸ் புல் பண்ண போகிறேன். ப்ரெஸ் PRESS ஒரு என்டர் தந்துருங்க. இப்போ இதை உள்ளக்குள்ளே செல் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல் ஆனால் விழுந்துடும். அதே மாதிரி தான் அங்கிட்டும். இப்போ இதை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு உங்கள் சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு ஒரு இழுங்க. இப்போ இதை செல் பண்ணிட்டேன் ஒரு குறிப்பிட்ட தூரம். அவ்வளோதான், எனக்கு அந்த இடத்துல ஹோல் ஆனால் விழுந்துருச்சுன்றேன். நிறைய பேர் விழலைன்னு சொல்லுவீங்க. அந்த ஹோல் விழுந்துருச்சுன்றதை நான் இந்த காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி வச்சாச்சு. இப்போ டாப் வியூவில் வச்சு நான் காட்டுறேன் கரெக்டாக. பாருங்கள் எனக்கு 2 இடத்துலையும் ஹோல் ஆனால் விழுந்துருச்சு. நீங்கள் சப்ராக்ட் பண்ணுற டயத்தோட இந்த டயத்தில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு தினம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்குன்னு ஒரு டயக்ராம் வரையணும். திருப்பி உள்ள அசம்பிள் பண்ணணும். அது கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். திருப்பி நான் அதை சப்ராக்ட் கடண்டி ஒவ்வொரு இதாக செலக்ட் பண்ணணும். ஆனால் இது அப்படி இல்லை. படம் வரைஞ்சோமா இந்த இடத்துல வச்சோமா சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அது போல் ப்ரெஷ் புல் பண்ணுறோம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ரெஸ் புல்லை பிடிச்சிட்டு ஒரு 10 mmக்கு கீழே இழுத்துட்டிங்கனாலேயுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ஹோல் ஆனால் விழுந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் என்னோட டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ இது உள்ளே கட்டுற இந்த லைன் மட்டும் எனக்கு தேவை. இந்த லைனை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும். அதனால் EXT கொடுத்துட்டு இது உள்ளக்கு எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா இது ஒரு கரெக்டாக ஒரு 50 mmக்கு வேணும். இப்போ நான் இதை ப்ரெஸ் புல் திருப்பி தரேன். PRESS ப்ரெஷ் புல் தந்து எனக்கு உள்ளே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வேணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள் நான் இதை வயர் ஃப்ரேமுக்கு நான் மாற்றுறேன். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எனக்கு உள்ளக்க இந்த 2 இதுவுமே இருக்குது. நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்டாக தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனியன் தந்துக்கோங்க. UNI அப்படின்னு தந்துட்டு என்ட்ரு தந்துட்டு இதை செல் பண்ணிக்கோங்க. உள்ளக்குள்ளது இங்கிட்டு செல் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு தந்துருங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் வரைஞ்சிருக்கேனே இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வியூ ஒன்று இருக்கா. இந்த வியூவை கிளிக் பண்ணி மல்டிபிள் வியூவுக்கு மாற்றிக்கோங்க. மல்டிபிள் வியூவுக்கு மாற்றிட்டு நீங்கள் இதை ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கிடலாம். இந்த பாருங்கள் இப்போ இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இது SW, இது ரைட் சைடு வியூவிலேருந்து எனக்கு பார்க்குறப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றதுனால தான் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணுறோம். இதையும் நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். இதையும் நீங்கள் இருந்துக்கிட்டு நம்பர் ஆஃப் இது எனக்கு ரொட்டேட் பண்ண எனக்கு அதிகப்படுத்தினாலும் அதிகப்படுத்திக்கிடலாம். இல்லை எனக்கு இதை இருந்துக்கிட்டு SW ஐசோமெட்ரிக் வேண்டாம், இதை இருந்துக்கிட்டு நான் NE ஐசோமெட்ரிக் மாற்றுறனாலும் மாற்றிக்கிடலாம். இந்த இடத்துலையும் நார்மலாக இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே கைஸ். அடுத்து என்னென்னா இது திருப்பி நான் சிங்கிளுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை மாஸ் ப்ராப் நம்ம செக் பண்ண போகிறோம். MASS மாஸ் ப்ராப். இந்த கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு தந்துட்டிங்கன்னா உங்களுடைய மாஸ் ப்ராப்பர்ட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண கமெண்ட்ஸு, அதுக்கடுத்து இதோட வால்யூம் எவ்வளவு, மாஸ் எவ்வளவு எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் புதுசாக ஒரு இது சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அதாங்க இந்த மல்டிபிள் வியூ பாயிண்ட். இந்த யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு கொண்டு தெரியாது. நான் அதனால இந்த மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சிங்கிள் வியூவில் மாற்றிட்டு இருங்க கைஸ்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதே வியூ பாயிண்ட்ஸ் தான் அப்படியே தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதில் என்னென்னா நம்மளுக்கு 2-3 இது கிரியேட் ஆயிடுச்சு. ஒரே இடத்துல மல்டிபிள் வியூஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால 2-3 இது நம்ம ஸ்ட்ரைட்டு மேலே வந்துருச்சு. அதனால எனக்கு இந்த இடத்துல எடுக்கலை. இந்த பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் மவுஸ் இருக்காது, திருப்பி அந்த மவுஸ் அதுக்கடுத்து காணாமல் போயிடுது. பாருங்கள், இது உள்ள மவுஸ் தெரியல பார்த்தீங்களா, அதுக்குரிய ப்ராப்ளம் அதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே அதுக்குரிய சொல்யூஷன் நான் தரேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.